கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மன மகிழ்ச்சி நாளில் தேவன் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே, எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கொண்டு வந்த நிர்மல்குமாரை கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவர். அதை எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை செழிப்புக்கு நேராக நடத்தட்டும், எங்களை அபிஷேக வல்லமினால் நிரப்பட்டும். யூஸ் ஹிம் இன் மைட்டி வே லார்ட். தேவ மனிதரின் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர். உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதிசயமான காரியங்களை செய்யும்ப்பா. வர வேண்டியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமமை விட்டோம். இந்த ஆலயத்தில் இப்படி சத்தம் தொனிக்கட்டும் ஆண்டவரை சோத்திரம் ராஜா. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர செய்யுமாம், கேதுரு மரங்களை முறிக்குமாம், பெண்மான்களை ஈனச் செய்யுமா, அக்கினி ஜுவாலை பிளக்கும் என்று சொல்ல அப்படிப்பட்ட சத்தம் இந்த காலை நேரத்தில் தொனிக்கட்டும் ஐயா. எங்களுக்கு எதிராக உள்ள எல்லா வனாந்தர வாழ்க்கைகளும் மாறட்டும் அப்பா. நீரோடைகள் உண்டாகட்டும் ஐயா, செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல் இந்த காலை நேரத்தில் அவர் செய்கிற எல்லா சர்வீஸ், ஹீலிங் சர்வீஸ், பிரேயர் சர்வீஸ் எல்லாத்திலும் உங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் பலனும் இருக்கட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டும். இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லத்தக்கதான தேவனுடைய கரம் இறங்கிய கிரியைச்சிட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வெளியூர்லேருந்து யார் வந்திருக்கீங்களா சாட்சி சொல்ல? த லீடர் ஆஃப் த குரூப் இஸ் அருண்குமார். கோலார் கோல்ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. அங்கே பெரிய சுரங்கம், தங்க சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கத்தில் உள்ளே போய் பார்க்குறியான்னாங்க. அதுக்கு முந்தி தான் படித்தேன், அந்த மண் இடிஞ்சு விழுந்து ஆட்கள் செத்து போகிறாங்கன்னு. வேணாப்பா, சுரங்கத்துக்கு உள்ளே போய் பார்க்க வேணாம், வெளியே இருந்தே உள்ளே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனந்த் வீரராஜன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அப்போ கேஜிஎஃப்க்கு அடிக்கடி நான் போயிருக்கேன். ரைட், அருண்குமார், சே a few words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சபையின் போதகருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே போதகரை பற்றியும் நம்ம சபையை பற்றியும் சொல்ல எனக்கு வயசும் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை. ஹல்லேலூயா. காரணம், ஐயாவுடைய வயது என்னுடைய ஐயாவுடைய அனுபவம் என்னுடைய வயது நான் நினைக்கிறேன். நாங்கள் கேஜிஎஃப்லேருந்து இந்த நாளில் ஐயாவை பார்க்கும்படியாக, பாஸ்டியும் பார்க்கும்படியாக சிஸ்டர் சுமதி சிஸ்டர் மூலியமாக நாங்கள் கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கிறோம். உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஒன்றையோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், இந்த சபையை வாழ்த்த கூட எனக்கு வயசும் இல்லை, அனுபவம் இல்லை. பட் ஒன் திங், இந்த வேதத்து மூலிமா ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்து மூலிமா நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்ய காலம் வந்தது என்று. அந்த திருவசனத்தின் பிரகாரமாக இந்த சபைக்கு கடவுள் தயவு செய்கிற காலத்தை கொடுப்பார். சியோனை கட்ட ஆண்டவர் எழும்புவார் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சபை ஐயாவுக்கும் பாஸ்டர் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். என்னோட நேம் அஜிதா, இது என் ஹஸ்பண்ட் மார்க், இது என்னோட குழந்தை ஹேனா. ஆக்சுவலி கர்த்தர் எனக்கு என்னோட 43 வயசில் தான் கர்த்தர் இந்த குழந்தைய கொடுத்தாரு. எவ்வளோ ஹெல்த் டிஸார்டர் இருந்தது, இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக கர்த்தர் கட்டளையிட்டார். நான் லாஸ்ட் டைமே இதை இங்கே சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். இவள் 7 மந்த்ஸ்லேயே ப்ரீட்டமாக பிறந்திருந்தா. ஸோ நான் இவள் 1 இயர் கிராஸ் பண்ணோன்னே இங்கே சாட்சி சொல்லிட்டு ஐயா கையில் தான் இவளுக்கு ஆசீர்வாதம் வாங்கி இவளுக்கு பேர் வச்சுட்டு போயிருந்தேன். அப்போவே நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், கடவுளே இவளோட மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இவள் ரீச் ஆகணும். எல்லோரும் ப்ரீட்டம்ன்றனால ஸ்பீச் தெராப்பி கொடுக்கணும், நடக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தேவனே நோக்கி பார்த்துருந்தேன், கடவுளே கரெக்டாக இவளோட அந்தந்த பீரியடில் அந்தந்த மைல் ஸ்டோன்ஸ் இவள் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கர்த்தர் அந்தந்த ஒரு டேம் பேபி எந்தெந்த பீரியடில் நடக்குமோ பேசுமோ அதே மாதிரி கர்த்தர் இவளுக்கும் கட்டளையிட்டு இருந்தார். எவ்வளவோ ப்ரீடாம் பேபிஸ்க்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. பட் இவளுக்கு கர்த்தர் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்ணின் மணி போல காப்பாற்றி கொண்டு போகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. At the age of 43, against medical science, she delivered a normal baby. Praise the Lord. God bless you, Sister Ajit. I bless this baby. Let her not have any sickness the rest of her life. She will honor and glorify the Lord even from her childhood. In Jesus' name. Amen. Philip has come. Philip 1995 high school படிக்கும் போதிலிருந்து Philip is known to me. He used to come. அதுக்கப்புறம் கார்னியா யூனிவர்சிட்டிக்கு போனார்.
அங்கே படிக்கும்போதும் வருவார். அவருக்கு சொன்னேன் திடீர்னு, நீங்கள் ஜப்பான் நாட்டுக்கு போவீங்கன்னு. அவர் என்ன பாஸ்டர் ஜப்பான் நாட்டுக்கு நான் எங்கே போகிறேன்? Praise the Lord. Pastor, I know from 1995. 1995. ஸோ என்னுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபஸ்ட் டெலிவரி பண்ணும்போது ஒரு 11:30 பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷி வாஸ் வெரி சஃபரிங் ஃப்ரம் பெயின். அப்போது பாஸ்டரோட தான் சேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பாஸ்டர் ஜிமெயில் சேட் அதில் இருக்கும்போது அப்புறம் அது அகெயின் ஐ கால்ட் ஹிம். அந்த மாதிரி பெயினில் இருக்காங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க 5:30 தான் அந்த இது டெலிவரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் உங்களால் ரொம்ப ஷி வாஸ் சஃபரிங். ஸோ பட் பாஸ்டர் சொன்னாங்க, நான் இவ்வளோ தானே ஐ வில் ஜஸ்ட் ப்ரே இன் அ கவுண்ட் ஆஃப் 10 seconds இட் வில் ஹேப்பன் அப்படின்னாங்க. ஸோ கவுண்ட் பண்ணாங்க. அந்த இது முடிஞ்சோன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நர்ஸ் கேம் அண்ட் கீழே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பேபி வாஸ் பார்ன் பர்ஃபெக்ட்லி. ஸோ 10 seconds. And then you went to Japan. I didn't know that you have gone to Japan, but I remember I prophesied you will go to Japan. பாஸ்டர் என்னோடய இனிஷியல் கேரியரில் ஒரு இது வந்துருந்தப்போ சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் இருந்தாலும் சொன்னாங்க, நான் சொன்னது வந்து வாட் எவர் காட் டோல்ட் த்ரூ மீ இட் வில் ஹேப்பன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு ட்வைஸ் ஈவன் தோ டோர்ஸ் வர் க்ளோஸ்ட். ஐ வென்ட் ட்வைஸ் டு நிசான் மோட்டார்ஸ் ஜப்பான். அது மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸ்லேயும் பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அங்கே போயிருந்தப்பையும் பாஸ்டர் அங்கே ஒரு ஆபேல் கணேசன் சர்ச்சில் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாஸ்டர் பேர் சொன்னோடனே தே ஹெல்ப் மீ இன் லாட் ஆஃப் வேஸ் ஆக்சுவலி. அங்கே ஸ்டேயில் அந்த சரியான ரைட் டைம் ஜஸ்ட் ஒன் வேர்ட் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைம். அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் டயக்னைஸ் பண்ணி ஹார்ட்டில் ப்ராப்ளம்னார். நான் டயக்னைஸ் பண்ணாமல் அப்பாவை பார்க்காமல ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லைப்பா, அவர் பேக்கில் தான் ப்ராப்ளம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஹார்ட்டில் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. கடைசியில் என்ன கண்டுபிடிச்சாங்க? பாஸ்டர் சொல்லிட்டாங்க பேக்கில் அந்த ஸ்பைனில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் லேட்டர் தே ஃபைண்ட் இட் இஸ் இன் ஸ்பைனல் ஒன்லி. அவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் ஒரு போன் இது சொல்லி. பட் பாஸ்ட் யூஸ் டு ப்ரே ஃபார் மை டேட் அண்ட் he is a very well wisher for our family. He continuously prayed. By God's grace my father is well fine and he is walking 4 kilometers a day. ஸ்டெத்தாஸ்கோப் இல்லாத ஒரு டாக்டர், ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் இல்லாத டாக்டர், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன் இல்லாத டாக்டர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாஸ்டருடைய அந்த பைபிள் ஸ்டடி ஸ்டில் ஐ யூஸ் டு ஹர் ஆன் அந்த சிடிஸ். பாஸ்டர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி டேனியல் சிடி வாங்கிட்டு போயிருக்கேன். பாஸ்டர் எனக்காகவே பிரிண்ட் போட்டு many years பேக் கொடுத்தாங்க எனக்கு. He is going to take you to Canada. I see Ontario state. So, Lord Jesus, what you have shown me that he will go to Japan. After few years he went there. தீர்க்க தரிசனம் என்றைக்குமே நிறைவேறும். ஆகவே அவர் கனடா நாட்டில் போய் கனடா நாட்டில் இப்பொழுது வேலை செய்கிறேன் என்று கனடாவிலிருந்து வந்ததற்கு பிறகு சாட்சி சொல்ல அழைச்சிட்டு வாங்க. மனைவி ஆசீர்வதிங்க. ஒரு மகள் இருக்கிறான், மகள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. God bless you, Philip. God bless you. Thank you very much. என்னுடைய நண்பர், என்னுடைய இதயத்தில் பெருமிடம் பெறும் பாஸ்டர் டாக்டர் நிர்மல் குமார் அண்ட் கீதா 1980 பெங்களூரில் டாக்டர் மாரிஸ்வரில் வந்தார். டாக்டர் மாரிஸ்வரிலுக்கு இப்பொழுது 83 வயது. 83 யங்ஸ்டர் என்று அவர் அழைத்து உலகம் முழுதும் குரூசைட் நடத்துகிறார். அப்பொழுது நான் அந்த குரூசைடுக்கு கோஆர்டினேட்டராக இங்கே பெங்களூரில் இருந்தேன். அப்போது மொழிபெயர்ப்பதற்கு முதல் கூட்டத்தில் அவர் பேசுகிற மொழி டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு யாரால் முடியல. அவ்வளோ அழகான இங்கிலீஷ், அவ்வளோ வேகமான ஸ்பீச். உடனே என்னை மொழிபெயர்க்க செய்தார். அவர்
நான் 3 மணி நேரம் அவர் பேசுவார், 3 மணி நேரம் மொழிபெயர்க்கணும். கடைசியில் என் ஷோல்டரில் அவர் கை வச்சுட்டு ஸ்பீக் இன் டங்ஸ்ன்னார். அரை மணி நேரம் நவமான பாஷையில் பேசின பொழுது மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார். யாரும் 3 மணி நேரம் கூட்டத்தில் எந்திரிச்சு அசையலை. ஒரே ஒரு ஆள் மாத்திரம் பாத்ரூம் போகிறது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எந்திரிச்சார். அவர் கோவம் வந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ணாமல். அவர் என்ன சொன்னார், ஐ கான்ட் ஸ்பீக் டு த ட்ராவலிங் ஆடியன்ஸ் அப்படின்னார். பயணம் செய்யும் செய்தி கேட்பவர்களுக்கு என்னால் பேச முடியாது என்னார். அவரும் உட்கார்ந்தார். ரொம்ப அசாதாரண அனுபவம். வி ஒர்க் ஃபார் Dr. Cerullo. I was on the faculty and he was secretary and Keitha was the treasurer. I was rewinding the button and thinking about our days in the past. What all things. Can you remember something? I greet you all in the sweet name of our Lord and Savior Jesus Christ. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. பிகாஸ் நான் 20 வருஷம் இருக்குமா ஹனி, எக்ஸாக்ட்லி 1996 டிசம்பர் இந்த சர்ச்சில் தான் எங்களுக்கு கமிஷன் பண்ணி அனுப்பிவிட்டாங்க நியூசிலாந்துக்கு, என்னையும் என் ஹஸ்பண்டும். Uncle was the reason why we learned to move in the power of the Holy Spirit. Before we met Uncle, we knew the word very well. We knew we had to save the souls. And we were doing that on a regular basis with my husband. But அவங்கள மீட் பண்ண பிறகு தான் the power of the Holy Spiritனா என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, especially for me. I remember வைசாக்ல ஒரு மாரிஸ் செர்லோ மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. And Uncle came from the stage down and he was imparting. நான் லைனில் நின்னேன், just like any other person. Uncle வெறும் இப்படி கை வச்சாங்க. I don't know what happened. I was out for half an hour. When I woke up, I was like smiling. I mean, the word, the joy of the Lord is my strength. அப்போதான் எனக்கு அது that is when I realized that is a true word which can work. அப்போலேருந்து நான் சிரிக்க தொடங்குறது. Everybody says how you manage life with a husband who travels like this, and I always tell them it's the power of God which was imparted long time ago by Uncle to us. அதுக்கப்புறம் தான் we have seen how the prophetic has changed so many people's lives. So December 1996, before we were flying off to New Zealand, உங்க சர்ச் தான் எங்களை ஆர்டெயின் பண்ணிச்சு. அங்கிள் தான் எங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. 20 வருஷம் இப்போ. now we've been in from New Zealand we moved to United States and we show them that ordination certificate. So Zion Faith Tabernacle ordained us as missionary evangelists and we have strayed true to the call. So we are very grateful. நீங்களா எங்களுக்கு ஜெபிக்கிறீங்க. Uncle especially, the way he prays for us and the way he upholds us, அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். And it's a real pleasure for me to be here today. Normally என் வீட்டுக்காரரை தான் நான் அனுப்பிவிட்டுட்டே இருப்பேன். But I'm very happy that I'm here today. So thank you so much. God bless you. Praise the Lord. Now is an important time. Let's clap hands and invite Pastor Dr. Nirmal Kumar, my long-standing close friend. ரைட், ரொம்ப சந்தோஷம். நானும் இங்கே இருக்கிறேன், என் மனைவி இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். முதல் முறையுமே என்னை பார்க்குறவங்க ஒருவேளை இவர் யாருன்னு கேட்கலாம். என்னுடைய பேர் பீட்டர் நிர்மல் குமார். திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டை என்ற ஊரில் நான் பிறந்தேன். சுரண்டை தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் நான் பிறந்தேங்க. வளர்ந்தது வந்து சென்னையில் வளர்ந்தேன். எங்கள் அப்பா பேர் வந்து ஜெய்சிங் பீட்டர். அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு 5 சீஃப் மினிஸ்டர் கீழே லா செக்ரட்டரியாக பணிபுரிந்தாங்க. ரொம்ப பவர்ஃபுல் மேன். நான் 13 வயதாக இருக்கும்போது என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. 36 வயதில் என் தாயார் இறந்து போயிட்டாங்க. அதன் பின்பு எங்கள் அப்பா மறுமணம் செய்து கொண்டாங்க. அதெல்லாம் எனக்கு சரியாக பிடிக்கலன்னு அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு சரியாக பிடிக்கலை. ரொம்ப பிடிவாதமாக வேறு விதமாக என்னுடைய வாழ்க்கை மாறுச்சு. அதனால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். 15-16 வயதுலேருந்து வீட்டை விட்டு வெளியே தான் நான் இருந்தேன். ஆனால் படித்தேன். 1980-81 MBA 1980-81 MBA படித்து முடித்தேன். அதன் பின்பு MBA படிக்கும்போது வேலை பார்க்கணும், இன்னொரு நல்ல வேலை பார்க்கணும், அப்புறம் ஒரு வியாபாரம்,
அப்புறம் பல தேசங்கள் போனோம். இதுதான் என்னுடைய வாஞ்சை இல்லையா. பொதுவாக நமக்கு வந்து இந்த டிசையர்ஸ், சில பிளான்ஸ், இதெல்லாம் நான் யோசித்து கொண்டிருக்கும் போது MBA முதல் வருடம் படிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டேன். அது ஒரு என்கவுண்டர். ஆண்டவர் அறைக்குள்ளே வந்தார், என் அறையில் வந்து நின்னார். எனக்கு அது இயேசுன்னு தெரியாதுங்க. ஒரு போர்டோ ஏதோ வச்சுட்டு அவர் நிற்கலை. ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் நிற்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நான் வந்து என்னுடைய பெட்டில் உட்காந்துட்ருக்கேன், என்னுடைய படுக்கையில் ஒருத்தர் நிற்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ளாக ஒரு சத்தம், ஒரு பெரிய குமுறல்னு சொல்லுவேன், சத்தம்னு சொல்ல முடியாது, குமுறல். இட்ஸ் அ க்ரை. இதுதான்ப்பா இயேசு, இதுதான்ப்பா இயேசு. அப்போ நான் யோசித்தேன், ஏன் இயேசு வந்து என்னுடைய அறைக்குள்ளே வந்தார், ஏன் வந்தார்? அப்போது அந்த சத்தம் சொல்லிச்சு, கடவுளுக்கு நீ யாருன்னு தெரியும். கடவுள் இல்லையா. நான் அப்போ நிறைய சினிமா பார்ப்பேங்க, எல்லா சினிமாலையும் கடவுள் சார் கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. சரி, அது எனக்கு கொஞ்சம் விளங்குச்சு. சரி, கடவுள் வந்திருக்கிறாரு, கடவுளுக்கு நீ யாருன்னு தெரியும், அதனால் இயேசுவை உன்னை சந்திக்க அனுப்பியிருக்கிறார், இயேசுவை உன்னை சந்திக்க அனுப்பியிருக்கிறார். அப்போ திருப்பி அடுத்த கேள்வி, ஏன் இயேசுவனை சந்திக்கணும், ஏன் இயேசுவனை சந்திக்கணும்? அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 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 வாய்ஸ், அந்த சத்தம் சொல்லிச்சு, இயேசு உன்னோட பேச விரும்புகிறார், இயேசு உன்னோட பேச விரும்புகிறார், ஏதோ சொல்ல போகிறாரு, கொஞ்சம் கவனித்து கேள், கவனித்து கேள். அப்போ நான் கவனித்து கேட்கும்போது எனக்கு நல்லா தெளிவாக தெரியுதுங்க. ஒருத்தர் உட்கார்ந்து நிற்கிறது தெரியுது, என்னை பார்க்குறது தெரியுது, நானும் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த மோமெண்ட், அந்த தருணம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குதுங்க. என்னுடைய கண்கள் அவருடைய கண்கள், என்னுடைய கண்கள் அவருடைய கண்கள். அப்போ 3 முறை என்னுடைய பெயர் அழைத்தார். நிர்மல், என்னுடைய பெயர் நிர்மல், நீ என்னுடையவன், நிர்மல் நீ என்னுடையவன், நிர்மல் நீ என்னுடையவன். அப்புறம் அப்படியே போயிட்டா இருக்கு. நான் ஒவ்வொரு ரூமாக போய் கேட்டேன், அங்கே உட்காந்துறவங்கன்னா கேட்டேன். எங்கள் அப்பா உட்காந்தாங்க, எங்கள் அம்மா அவங்க கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாராவது வந்தாங்களா, யாராவது உட்காந்தாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம், யாருமே வரலன்னு. அப்போ என் அறையில் நான் போய் உட்காந்தேங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் யோசித்தேன், சிந்தித்தேன். அதுக்கப்புறம் சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிர்மல், உனக்கு இதெல்லாம் தேவையா? வழங்குதா உங்களுக்கு? இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ மாறவும் மாட்ட, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உனக்கு தேவை இல்லை. அதாவது ஒரு வல்லமையான ஒரு அனுபவத்தை நான் உடனே என்ன பண்ணிட்டேன், புறக்கணித்து விட்டேன். சரியா? என்ன மாதிரி தான் சொல்கிறீங்களா? நல்லா கேளுங்க. இதே மாதிரி தான் இல்லையா. நம்ம இப்போ ஐயா எழுப்பி பேசுகிறாங்க இல்லையா, இப்படியான ஒரு அனுபவம் இருக்குது, இப்படி ஒரு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவங்களை நம்ம கேட்கும்போது இங்கே உட்கார்ந்துருக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், எனக்கும் அது தேவை. அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைச்சோன்னா என்ன பண்ணிடுறோம், அப்படியே புறக்கணிச்சிடும். ஐயாவுக்கு வேணால் அது கிடைக்கலாம், தினகரன் ஐயாவுக்கு வேணால் கிடைக்கலாம், மாரிஸ் செல்வாவுக்கு வேணால் கிடைக்கலாம், பென்னிகனுக்கு வேணால் கிடைக்கலாம், மோகன் சீலாசனுக்கு வேணால் கிடைக்கலாம். ஆனால் எனக்கு 4 மாதங்க நான் யார்கிட்ட சொல்லவே இல்லை. 4 மாதம் யார்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சென்னையில் தான் வளர்ந்தேன். 4 மாதம் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. நான் ஃபுட்பால் ரொம்ப விளையாடுவாங்க, நேரு ஸ்டேடியத்தில் எவ்ரி சாட்டர்டே மேட்ச் விளையாடுவேன். அப்போ ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கிண்டல் பண்ணிட்டு தாங்க. சந்திரசேகர்னு அவர் ஒரு போஸ்ட்மேன் நின்று இயேசு பற்றி கைப்பிரதி கொடுத்தாரு, ஹேண்ட்பில்ஸ், ட்ராக்ஸ். அவரை நாங்கள் அவனை அடிச்சிட்டோன்ட்டு பேசுகிறாங்க. எனக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்குது. இவங்க கேலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் அடிச்சிட்டோன்னு. நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யலே தெரில. ஒரு அனுபவம் இருக்குது, விளங்குதா உங்களுக்கு? ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை நான் ஒரு சாட்சியாக மாற்றிக்கொள்ள எனக்கு தெரியலங்க. நான் கூட சொல்லிடலாம், தம்பி நீங்கள் செஞ்சது தப்பு, இயேசு நல்லவர், என் அறைக்கு வந்தார், சொல்லிடலாம். சொல்லியிருந்தா ஒரு வேளை அவங்க ஐயோ நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோமே. ஆனால் நான் அப்படியே கல் மாதிரி நின்னுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இயேசு வந்திருக்கிறாரு, என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. 4 மாதம் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் அடிச்சிட்டாங்கங்கிறாங்க, நான் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன்னு. அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, அவர் எங்கெங்கே இருக்கிறாருன்னு.
ஏதோ ஒரு இடம்னு சொன்னாங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு சென்னை தெரிஞ்சிச்சுன்னா இந்த வாட்டர் டேங்க் பின்னால் அப்போ வந்து இந்த டோபீஸ் வந்து துணி துவைப்பாங்க நிறைய பேர். அங்கே ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடும். இப்போ அதெல்லாம் மாறி போச்சுங்க. அப்போ அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷன். அவர் வந்து லுங்கி கட்டிட்டு பனியன், எத்தனை மணி ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் ஜோமன்னா லுங்கியும் கையில்லாத பனியன், ஹல்லேலூயா, அதை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சின்ன குடிசைங்க, ரொம்ப சின்ன குடிசை. நான் இப்படி குடிஞ்சு உள்ளே போய் உட்காந்தேன். ஒரு 30-40 நிமிஷம், ரொம்ப நேரம் அவர் பாட்டுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சரி நான் அப்புறம் வரலாம் அப்படின்ட்டு மெதுவாக அந்த கதவை பக்கம் போனேன். அவர் சொன்னார், தம்பி நீங்கள் கொஞ்சம் இருங்கன்னார். தம்பி நீங்கள் இருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவர் பாட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இருங்கன்றாரு. 40 நிமிஷம் உட்காந்துட்டேன். அப்புறம் ஜெபத்தை முடிச்சு சொன்னார், நீங்கள் இன்னைக்கு காலைல என்னை பார்க்க வருவீங்கன்னு இயேசு சொன்னாருன்னார். என்னை பார்க்க வருவீங்கன்னு யார் சொன்னா? நான் சொன்னேன், அண்ணன் வேணாம், நானே வணங்குதா, நானே ஒரு மாதிரி இருக்கிறேன். 4 மாதம் போனாலும் அது அவருக்கு தெரியாது. நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், எப்போ சொன்னாருன்னு கேட்டேன். இன்னைக்கு காலைல தான் சொன்னார் தம்பின்னாங்க. இப்போ சொன்னேன், அண்ணா வேண்டாம், அண்ணா வேண்டாம், சும்மா சொல்லாதீங்க. அதான் 4 மாதம் முன்னாடி உங்கள் ரூம் வந்தார்லன்னாரு. ஒரு அல்லையோ சொல்லலாமா? ஒரு அல்லையோ சொல்லலாமா? ஒரு அல்லையோ சொல்லலாமா? ஐயா தயவு செய்து, ஐயா தயவு செய்து நான் சொல்லுறதை கேளுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா திருப்பி போடாத அப்பம் மாதிரி மாறிடுவோம் தெரியுமா? ஹலோ, அனுபவங்கள் சாட்சியங்களாக மாறணும். சாட்சிகள் வந்து அநேக ஆண்டவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவர் சொன்னார், தம்பி நீங்கள் உலகமெங்கும் போவீங்க. நான் கேட்டேன், ஏன் நான் போவேன்? நீங்கள் ஆண்டவரை சுமந்து போவீங்க. ஆண்டவரை சுமந்து, அப்போ வந்து அபிஷேகம், அனாயிண்டிங், க்ளோரி, கோல்ட் டஸ்ட், ஃபெதர்ஸ், தூதர்கள் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த வெளிப்பாடு யாருக்குமே இல்லை. அந்த வெளிப்பாடு யாருக்குமே இல்லை. அப்போ சொன்னார், இயேசுவை சுமந்து போவீங்க. நான் சொன்னேன், ஐயா எனக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வேலை வேணும். அவர் நிறைய சொல்லிட்டாருங்க. ஆனால் ஒன்று சொன்னார், தம்பி நிறைய பேர் வந்து உங்களை அப்படியே நிறைய பேருக்கு நீங்கள் ஆறுதலாக மாறுவீங்கன்னு சொன்னார். அநேகருக்கு நீங்கள் ஆறுதல். அது என்ன ரொம்ப தொட்டுச்சுங்க. அது என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஏன்னா ஒரு வாலிப வயசில் எங்கள் அம்மாவை இழந்துட்டேன். ஒரு பெரிய கேள்வி, 36 வயசில் ஏன் ஒருத்தரை நீங்கள் எடுக்கணும்? எங்கள் அம்மா ரொம்ப பக்தி உள்ள ஒரு மனுஷன். நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா திருப்பி திருமணம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. வீட்டுக்கு போகவே பிடிக்காது. நான் வந்து அழுதுகிட்டே தான் இருப்பேன். கண்ணீர் வராது. எத்தனை பேருக்கு கண்ணீர் இல்லாமல் அழ தெரியும்? ஹலோ. ஆனால் மற்றவர்களுக்கு நீ ஆறுதலாக இருப்பேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நானே ஆறுதலை தேடிக்கொண்டு அலைகிறேன். நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது? அப்போ நான் வெளியே வரும்போது நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆண்டோட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க, எனக்கு என் பிளான் இருக்குது. ஹலோ, ஐ ஹாவ் மை ஓன் பிளான்ஸ், ஐ ஹாவ் மை ஓன். எனக்குன்னு கொஞ்சம் திட்டம் இருக்கணே, அதை கொஞ்சம் அவருக்கு ஒழுங்காக செஞ்சு தர சொல்லுங்கள். ஒரு வேலை வேணும், நல்ல வேலை வேணும். அப்போ சொன்னார், தம்பி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னார். கெஞ்சுறார், தம்பி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு. எத்தனை பேர் அப்படி யோசிச்சுருக்குறீங்க? இது வந்து 1981ஆம் ஆண்டு நினச்சிங்க. இன்றைக்கி 2016. இன்றைக்கி வந்து கடவுளுடைய கிருபையில் 30-35 தேசங்கள் நான் போய் கொண்டு இருக்கிறேன். ஹலோ, எவ்வளோ பேருக்கு நான் ஒரு ஆறுதலாக இருக்கிறேன். எவ்வளோ பேருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் தான் ஆர்டைன் பண்ணீங்கன்னு. உங்களுக்கு ஒரு வேளை வழங்கியிருக்காதுங்க, உங்களுக்கு வழங்கியிருக்காது. நான் வந்து பைபிள் காலேஜ் போனதே கிடையாது. இனிமேல் எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ தெரியாது. ஹலோ, இப்போ அங்கிள் மாதிரிலாம் வேதத்தை கரைச்சி குடிக்கலாம்னு தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, விக்டர் அங்கிள் கிட்ட அடிக்கடி நீ போவியாமே? நான் சொல்லுவேன், ஆமாம். ஏங்க நீங்கள் போகிறீங்கன்னா, அவர் வேதத்தை ஒரு மாதிரி வேறு விதமாக கரைச்சி குடிச்சிட்றாரு. ஹலோ, என்னங்க வேறு விதமாக கரைச்சி?
இப்போ நீ வந்து ஒரே மாதிரி தான் குடிச்சிருக்கிற இல்லையா? அங்கிள் வந்து வேறு விதமாக கரைச்சி குடிச்சிருக்கிறாரு. அவருடைய அனுபவங்கள் வந்து கொஞ்சம் உன்னதமான, சொல்லுங்க உன்னதமான, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சரி, உங்களுக்கு வழங்குதா வழங்கலையும், நான் தூரத்தில் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ அதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டா அப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் உன்னதமான. இந்த தமிழ்நாட்டில் ஒரு விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? கல்லா மண்ணா கல்லா மண்ணா கல்லா மண்ணா, ஒத்தையா ரெட்டையா ஒத்தையா. இது வந்து எங்கேயும் கொண்டு போகாது. உன்னதமான அனுபவங்கள், வேதத்தின் ரகசியங்கள், உன்னதமான அனுபவங்கள். மூன்றாவது வந்து அவங்க வந்து விளக்குகிற விதம். சரியா? நானும் எவ்வளோ பிரசிக்காரில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஐயா விளக்குகிற விதம் வந்து ஒரு சின்ன பிள்ளையும் விளங்கும். ஹலோ. நாலாவது ஒரு புது வாஞ்சை. சொல்லுங்க, புது. நேற்று ஒரு ஊழியக்கார்ட்ட பேசினேன், சொன்னேன், அவர் சபை பற்றி பேசினார். சொன்னேன், உங்கள் சபை வந்து பழைய துருத்திக்குள்ள உள்ள பழைய ரசம் தான் உங்கள் சபையில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அவர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டார். ஹலோ. பழைய துருத்திக்குள்ள உள்ள நான் சொல்லிட்டேன், தயவுசெய்து திறந்துடாதீங்க, என்ன ஃபுல்லாக நாரோன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படி இருக்குதுங்க. பழைய துருத்திக்குள்ள உள்ள பழைய ரசம். அவர் சொன்னார், என்னங்க நான் என்னங்க செய்கிறது? நான் சொன்னேன், பழைய துருத்தி அப்படியே வச்சுக்கோ சைடில், புதிய துருத்தி ஒன்று வாங்குன்னு சொல்லிட்டேன். ஹலோ. கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிள் வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் நியூசிலாந்து போகிறேன்னு சொன்னேன், கூப்பிட்டாங்க. அப்போ ஜென்னி பிளாசாவில் அந்த ஹோட்டலில் சர்ச். நான் ஏதோ பேசினேங்க, எனக்கு ரொம்ப பெரிய பிரசங்கம்லாம் தெரியாது. ஆனால் முடித்தவரை அங்கிள் சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒன்று ஆர்டினேட் பண்ணுறோம். நாங்கள் எனக்கு வந்து ஆர்டினேஷன் என்னன்னு தெரியாது. அப்போ அங்கிள் சொன்னாங்க, பல தேசங்களுக்கு நீ போகும்போது, சொல்லுங்கள் பல தேசங்கள், இன்னொரு சொல்லுங்கள், பல தேசங்களுக்கு போகும்போது இது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும்னாங்க. அப்போ நான் வந்து எனக்கு வழங்கலை, நான் எங்கே பல தேசங்களுக்கு போக போகிறேன்? தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, வாஞ்சை இருக்குது, வைராக்கியம் இருக்குது. ஆனால் அது எப்போ நடக்க போகுது? அப்போ ஆர்டினேஷன் கிடச்சி வச்சு நான் வெளியே வந்தேன். ஒரு வெள்ளை புடவை கட்டின ஒரு அம்மா, ஒரு வெள்ளை புடவை. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் அவங்க சபைக்கு நிறைய வந்திருக்கேன். அன்னைக்கே தேடினாங்க. நான் வெளியே வந்தேன், அந்த அம்மா வந்து சொன்னாங்க, தூரதேசம் போகிறல்ல, ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவார், நீ ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன். இது பேர் ப்ராஃபஸியா? நீ ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன், உன் மனைவி ஆண்டவர் பார்த்துக்குவார், உன் பிள்ளைங்களை பார்த்துக்குவார். 5 ரூம் உள்ள ஒரு வீடு கொடுக்குறார். நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் ஒரு புது தேசத்துக்கு போனால் யாராவது 5 ரூம் உள்ள வீடு வாங்குவாங்களா? அதோட நிறுத்தல, ஒரு வெள்ளைக்காரர் நிற்குதுன்றாங்க. இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால் எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? எனக்கு சொல்ல முடியல. நான் அப்படியே நின்று பார்த்தா வயசான அம்மா, வெள்ளை புடவை, ஏதோ சொல்கிறாங்க. சர்ச்சு உள்ளே கூட கிடையாது, வெளியே. ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஆவியில் அதை பிடிச்சிக்கிட்டேன். ஐ கேப்சர்ட். இன்றைக்கி என் மனைவி உட்காந்துருக்கா, கேளுங்க. நாங்கள் ஆரம்பித்தது 5 ரூம் ஒரு வீட்டில். நான் ஆண்டோட சொன்னேன், நல்ல கவனிங்க, நான் ஆண்டோட சொன்னேன், எனக்கு ஒரு ப்ரேயர் ரூம் வேணும்னு. அவர் 5ன்னாங்க, நான் ப்ரேயர் ரூம். அப்போது இந்த வீட்டுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட் ரூமில் ஆண்டோட சொன்னேன், இதான் உன்னுடைய ப்ரேயர் ரூம்னார். நான் ஹல்லேலூயா அப்படின்னேன். அப்புறம் வாடகை ரொம்ப, ஆண்டவர் ரொம்ப பெருசு, அற்பமான ஆரம்பத்தில் நம்ம இருப்போம். ஹவு மெனி ஆஃப் யூ? ஒரு 2.5 ரூம் இருந்தால் போதும் ஆண்டவரே. என் மனைவி நேராக சரின்னு சொல்லிட்டாங்க. மனைவி இது ரொம்ப வேகமான போகிற ஒரு பொண்ணு. நான் சொன்னேன், பார்த்துமா அகலமாக கால் எடுத்து, அகலமாக காலை வைக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இதுவும் ப்ரேயர் ரூம். நான் சொன்னேன், இதுக்கு மேலே என்னையா சந்தேகம் உனக்கு? ஹலோ. இப்போ நம்ம ஒரு இதுக்கு ஜெபம் பண்ணுறோங்க, அதை ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த நிறைவை நாம் பங்கடைய நம்ம மறுக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோங்க. கார், இப்போ நான் ஃபோன் பண்ணால் நியூசிலாண்டில் கார் கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அங்கே ரொம்ப ஈஸி. நான் வந்து ஆண்டவர் சொன்னேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, வெள்ளை காரு. அது எப்படி நீங்கள் வெள்ளை கார் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலான்னு. அப்போது ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு சமோன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க.
அப்போ ஒருத்தர் வந்தார், உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், நான் வந்து ஒரு கார் டீலர், உங்களுக்கு எதாவது கார் கீர் வேணும்னா எனக்கு சொல்லுங்கன்னார். நான் உடனே சரி எனக்கு ஒரு கார் வேணும்னு சொன்னேன். அவர் உடனே கேட்குறாரு, ஃப்ரண்ட் இன்ஜினா, பேக் இன்ஜினா, சைட் இன்ஜினா, இன்ஜின் வேணுமா, இன்ஜின் வேணாமா, ரூஃப் வேணுமா, எல்லாம் கேட்குறாரு. ஒரு பெரிய பேடு. நான் சொன்னேன், பாரு என் மனைவியை பாரு, 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு ஒரு கார் வேணும். நீ ஆண்டவரை கேளு, அவர் எந்த காரை கொடுக்குறாரோ கொண்டு வான்னு. ஒரு 4 நாளில் அவர் ஃபோன் பண்ணார், உங்கள் காரை நான் கொண்டு வரேன். நான் இப்போ வீட்டில் உட்காந்துருக்கேன், எங்கள் வீட்டில் அந்த டிரைவேன்னு சொல்லுவாங்க, அந்த கார் வர இது நான் பார்க்க முடியும். நான் உட்காந்து சொல்கிறேன், ஆண்டவரை கண்டிப்பாக பச்சை அல்லது ஒரு ப்ளூ அல்லது ஒரு ரெட்டு எனத்தையாக தான் அவர் கொண்டாட போகிறாரு, கண்டிப்பாக அது வெள்ளையாக இருக்காது. நம்ம விசுவாசம் பார்த்தீங்களா? ஹலோ, சரியாக ஒரு வெள்ளை கார் வருதுங்க. ஹலோ, அப்படியே கீழே விழுந்துட்டேங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னால் அதை நீ நம்பு, நான் சொன்னால் அதை நீ நம்பு. அருமையான சகோதர சகோதரியே, அனுபவங்கள் தேவையா? உன்னதமான அனுபவங்கள் தேவை, உன்னதமான அனுபவங்கள் தேவை. இவர் வந்து எனக்கு ஒரு தகப்பன் மாதிரி, ஆவிக்குரியது. இப்போ நான் ஒவ்வொரு தேசமாக நான் போகிறேன். நியூசிலாந்து போனேன், என்னை சவால் விட்டாங்க, நீ இந்த ஊர் பைபிள் காலேஜில் படித்து இந்த ஊர் ஆர்டினேஷன் நீ கிடைக்கலன்னா உன்னை பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்கன்னாங்க. பார்த்துக்கலான்ட்டு ஊராக போன இந்த தேங்காய் வாங்குற மாதிரி ஆர்டினேஷன் சொன்னேன், தேவையில்லை, உன் ஆர்டினேஷன் தேவையில்லை. எனக்கு வந்து ஒருத்தர் என்னை ஆர்டினேட் பண்ணியிருக்கிறாரு, அவர் பெரியவர், அவர் வந்து அனுபவம் உள்ளவர், அதில் நான் பார்த்துக்கிறேன். பல தேசங்கள், ஆஸ்திரேலியா போனால் தான் கேட்பாங்க, எந்த பைபிள் ஸ்கூல் போனீங்க, யார் உங்களை ஆர்டினேட் பண்ணாங்க. அமெரிக்காவில் இப்போ 8 வருஷமாக நான் இருக்கிறேன். உங்களுக்கு பெருமையாக இருக்கோ இல்லையோ, ஜயன் ஃபெய்த் டேபர்னாக்களை குறித்து நான் ஒரு பெரிய சாட்சிங்க. ஹல்லேலூயா. இப்போ நானே இவ்வளோ ஓடுறேன்னா வாரம் வாரம் கேட்குறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன தம்பி, நானே 30 தேசம் போகிறேன்னா வாரம் வாரம் கேட்குறவங்க நீங்கள் எத்தனை தேசம் போகணும்? சும்மா பார்க்காதீங்க சார், அவர் வந்து ஒரு தகப்பன் மாதிரி, நான் வந்து மூத்த மகன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹலோ, ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த வசனம் வந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8லிருந்து 15 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். சொல்லுங்க, திரும்ப. இன்னொரு சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே, அடுத்தது. நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. தாமதங்களை நான் துரிதப்படுத்த போறேன். I'm going to deal with the delays. ஒரு காரியத்தை செய்யும்படியா கர்த்தர் 2 முறை சொல்றாரு, நான் திரும்ப வருவேன். ஒரு அல்லையோ சொல்லாமா? பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் சில பேர் திரும்ப ஆண்டவர் ரொம்ப வந்துட்டார். ஆனாலும் நம்ம வந்து அதை நம்ம சரியா அறிந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. 3 காரியங்கள் சொல்ல விரும்புறையா. முதலாவது, the presence. சொல்லுங்க, the presence. ஆண்டவருடைய பிரசன்னம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் இந்த அம்மாவை தேடி வந்துடுறாங்க. ஆண்டவர் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனம் வாசிங்கக்கா. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். தேங்க்யூ. நல்லா கவனிங்க. பிரசன்ஸ். பிரசன்ஸ். இன்னைக்கு நம்ம சில நேரம் யோசிக்கிறோம். என்னை தவறாக நினைக்காதீங்க. நானும் ஊழியத்தில் இருக்கிறேன், பல தேசங்களுக்கு நான் போகிறேன். இந்த பிரசன்ஸை நாம் சரியா ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம சரியாக வழங்கலைன்னா நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது நமக்கு தெரியாதுங்க, தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி சான் பிரான்சிஸ்கோன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போ ஒரு சபையில் என்னை பேச கூப்பிட்டாங்க. எல்லாருமே கீழே உட்காந்துட்டாங்க, தரையில், வெள்ளைக்காரங்க தான். உட்காந்துட்டு கம் கம் கம்ங்கிறாங்க. நானும் சரி ஏதோ போனேங்கன்னா ஏதோ கூப்பிட்றாங்க போல நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக கூப்பிட்டாங்க, ஒரு 60-40 நிமிஷம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னத்துக்காக கூப்பிடுறீங்கன்னா, வி ஆர் காலிங் த ஹோலி ஸ்பிரிட்னாங்க. வி ஆர் காலிங் த அவர் என்ன சொன்னார், நான் உன்னுக்குள்ள இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன்னு. இவங்க 40 நிமிஷம் கூப்பிடுறாங்க கம் கம்ன்னு. நான் சொல்லிட்டு அப்போதே வந்துட்டாருன்னு. ஹலோ, இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்போதே. See, the manifest presence is very different. நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோம், என்னவோ தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்க்குற மாதிரி சத்தமாக உரத்த சத்தமாய் நாம் எல்லாரும். ஹலோ, தவறு கிடையாது, தவறு கிடையாது. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிற தவறே கிடையாது. ஆனால் நம்மோடு அல்லது நம்ம அருகில இருக்கிற நம்மோடு இருக்கிற அந்த தேவன், அந்த கர்த்தர், அந்த பரிசுத்தாவி, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த மகிமையை நாம் உணராவிட்டால், ஹலோ, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பிரதர் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீ வெறும் உன் பிரச்சனையே பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் எப்பவுமே சொல்லுவேன், சபையில் 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழவே. பிரச்சனையே என்னை விடுங்க, ரொம்ப நாள் உங்களோடு நான் இருந்துட்டேன், வேறு யார்கிட்ட நான் போகிறேன்னா என் மகன் கிட்ட போ, என் மகா கிட்ட போ, என் மருமகா கிட்ட போ, என் பேத்திக்கிட்ட போ. ஹலோ, சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினாங்க. ஒரு அக்கா வந்தாங்க. எனக்கு ஸ்கூலில் 2 வயசு மூத்தவங்க, கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அக்கா தான். என்ன அங்கே போட்டாங்க பீட்டர் குமார் யூஎஸ்ஏன்னு, அதனால அவங்க சரியாக தெரில. ஜெபம் வரும்போது உடனே ஓடி வந்துட்டாங்க, முக்காடெலாம் போட்டு அவங்க பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் விளங்குது? பிரச்சனை இல்லைங்க. நான் திருப்பி கேட்டேன், அக்கா என்னதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இல்லை பிரதர், எனக்கு ஒரு மகா இருக்கா, இவங்களுக்கு ஒரு மகா, சரி உங்களுக்கு ஒரு மகா, அவளுக்கு ஒரு மகா இருக்கா, எனக்கு ஒரு மகா இருக்கா, அவளுக்கு ஒரு மகா இருக்கா, அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறோம், நல்ல பையனாக கிடைக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஒன்று முக்காடை போட்டு திருப்பி பாஷையில் பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், அக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். உங்களுக்கு கண்ணை முடிச்சு பார்த்து என்ன கேட்டீங்க? நாங்கள் இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. என்ன அப்படி கேட்குறீங்க? நாங்கள் இல்லை ஆச்சா ஆலையா ஆச்சு. அப்போ தான் மகன் வந்தா. சரி உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆச்சு. உங்களுக்கு ஆயிடுச்சு, உங்கள் மகளுக்கு ஆச்சு, உங்கள் பேத்திக்கு ஆகாதா? இதுக்கு ஒரு பெரிய ஹலோ, உங்களுக்கே ஆயிடுச்சு, உங்கள் மகளுக்கு ஆயிடுச்சு, அப்போ உங்கள் பேத்திக்கு ஆகாதா? உடனே கேட்டாங்க, நீங்கள் யாருன்னாங்க. அக்கா நான் நிர்மல்க்கா. நிர்மல் உங்களுக்கு ஜூனியர்னா, நீ பேசுகிறேன்னா நான் கொடுத்து வந்திருக்கவே மாட்டேன்ட்டாங்க. இது என்ன விசுவாசம் சொல்கிறீங்க? 2வது வகையான மக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்காது, ஆனால் எங்கே போனாலுமே பிரச்சனையை கொண்டு போவாங்க. ஹலோ, பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது.
இவங்க அப்படியே பழகிட்டாங்க. ஆபிரகாம், சாராள் எல்லாருமே வயது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன காரியம் தான். எவ்வளோ அற்புதங்கள் பார்த்துருக்காங்க அதுக்கு முன்னால். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை இல்லையா? அவர் விசுவாசித்தார், கர்த்தர் வந்து அதை பெருசாக யோசித்தார். அப்போ விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள தெரியாதவங்க கிடையாது. ஆனால் சில சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்களை பார்க்கும்போது உடனே என்ன பண்ணிடுறோம், நம்மையும் குறைவுபடுத்தி கொள்கிறோம், நம்முடைய விசுவாசத்தையும் குறைவு. த பவர் ஆஃப் டிலே, த பவர் ஆஃப் டிலே. தாமதம் 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 தாமதம். நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்ணா ஒரு நாள் நடக்கும், இன் காட்ஸ் டைம் சொல்லுவாங்க. இன் காட்ஸ் டைம், இன் காட்ஸ் டைம், இன் காட்ஸ் டைம். தாமதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த தாமதத்தை நான் முறிக்க போகிறேன், அந்த முறிக்க போகிறேன். அப்போ இந்த தாமதம் வந்து பரலோகத்திலே பொறுக்கலைங்க. ஹலோ, நான் சொல்ல வணங்குதா? ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க விசுவாசத்தின் மூலமா, ஆவியின் மூலமா, வல்லமையின் மூலமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வார்கள்னு பரலோகம் காத்திருக்குது. இவங்க தாமதம் 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 போனனால பரலோகமே கீழே வந்துருச்சுங்க. ஒரு அல்ல சொல்லலாமா? ஒரு கைதட்டு கொடுக்கலாமா? வெளிப்பாடுகள், வெளிப்பாடுகள். எனக்கெல்லாம் சில பேர் தெரியுங்க, அடிக்கடி அவங்க வந்து மோட்சத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. அடிக்கடி வந்து ஆண்டோடைய சிங்காசனம், த்ரோன் ரூம், இதெல்லாம் அனுபவமாக சொல்லுவாங்க. நான் உட்காந்து கேட்பேன், கேட்பேங்க, கேட்பேன். இப்போ ஏசாயா போனாரா போலியாங்க? தரிசனம் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அப்போ ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நானும் பார்க்கணும், ஆண்டவரே நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். எப்படி ஆண்டவரே, என்னை கொண்டு போக போகிறீங்களா? யாரை கொண்டு போவீங்க? இப்போ அங்கிள் வந்து பேசுகிறாங்க இல்லையா, பேசுகிறாங்க, தினகரன் ஐயா பேசியிருக்காங்க, நிறைய பேர். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நான் வந்து சிங்காசனத்தை உனக்கு காண்பிக்க போகிறேன்னார். சிங்காசனத்தை ஐ எம் கோயிங் டு ஷோ மை த்ரோன் ரூம் டு யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு, சின்ன பிள்ளை மாதிரி. வாசிங்க அக்கா, சங்கீதம் 16:8-9 வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். எனக்கு முன்பாக சொல்லுங்க, முன்பாக, வலது பாரிசத்தில் சொல்லுங்க, வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். பாருங்க, இது வந்து சும்மா சொல்ற காரியம் கிடையாதுங்க. நம்ம வந்து இதை சீரியஸா எடுக்கவே மாட்டேங்கிறோம். ஐயா, வாஞ்சைன்னு ஒன்று இருக்குது, சொல்லுங்க வாஞ்சை. ஆனா அதிக வாஞ்சைன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்காங்க. பாயாசம்னு சொல்கிறாங்க, அப்புறம் பால் பாயாசம்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குதா? எங்கள் மோர் பாயாசம் இருக்குதா? மோர் பாயாசம் வைக்க முடியாது. நிறைய பேர் வந்து வாஞ்சியோடு இருந்துடுறீங்க, வாஞ்சியோட. அங்கிள் மாதிரி ஆட்கள்லாம் பேசும்போது நான் வாஞ்சையில் இல்லைங்க, நான் அதிக வாஞ்சைக்குள்ளே போயிடுறாலோ. அதிக வாஞ்சை, அதிக வாஞ்சை, அதிக வாஞ்சை. எப்படின்னா, தாமதம் வேணாம் ஆண்டவரை, இன்னைக்கே தயவு செய்து செய்யுங்க, இன்னைக்கே தயவு செய்து செய்யுங்க, செய்யுங்க ஆண்டவரை, செய்யுங்க. நம்ம வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். யோவான் 14:21 வாசிங்க அக்கா. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இது நம்மளுக்கு பிடிக்கல, இது நம்மளுக்கு பிடிக்கல. யாராவது நம்மளை தொட்டா பரலோகம் தலைமையில விழும், யாராவது ஊதுனா நம்ம கீழே விழுந்துரும், பரலோகம் சைட்லேயே விழுந்துரும். அது சில பேர் நடக்குங்க. ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய அதிக கிருபையில செய்கிறார். ஆனால் என்மேல் வாஞ்சியா, என்மேல் அன்பு, நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேங்கிறார்.
நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ ஆண்டவரை நான் முதல்ல பார்த்த பிறகு நான் ஆண்டவரை கேட்டேன், இனிமேல் திருப்பி வருவீங்களா என் அறைக்கு நீங்கள் வருவீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சார். நீ அன்பாக இருக்கணும், கீழ்ப்படியணும். அன்பாக இருக்கணும், கீழ்ப்படியணும். அன்பாக இருக்கணும், கீழ்ப்படியணும். நீ அன்பாக இருந்து கீழ்ப்படிஞ்சா நானே உன்னை தேடி வருவேன். நானே உன்னை தேடி வருவேன். நானே உன்னை தேடி வருவேன். ஐயா, ஒரு மாதிரி பார்க்காதீங்க ஐயா. நான் அதிக வாஞ்சை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். நான் அப்போ கொஞ்சம் அடிதடி அதெல்லாம் இருந்தேங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் பெரிய ஆள்னால எனக்கு கொஞ்சம் தைரியம். போலீஸ்லாம் என்னை பிடிச்சாங்கன்னா சொல்லிடுவேன். எங்கள் அப்பா இவர் நம்பர் கொடுப்பேன். கரெக்டாக அடித்தா எங்கள் அப்பா தான் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு நம்பர், வேறு யாருக்கும் தெரியாது. போலீஸ்காரன் கேட்பான், இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் சார், நிர்மல் சொல்கிறான், உங்கள் பையன் சொல்கிறான்னு, விட்டுருங்க சார்ன்றாங்க எங்கள் அப்பா. அப்போ நம்ம பிரச்சனத்தை நாடி நம்ம வாஞ்சியாக இருக்கணும் ஐயா. ஆனால் அதிக வாஞ்சை, அதிக உற்சாகம், அதிக பிரயாசத்தில் போகிறவங்களுக்கு பிரசன்னம் தானாக கீழே இறங்கி வரும். தானாக கீழே வரும். இப்போ சவுல் ஒரு கொலைகாரன். எவ்வளோ பேர் கொலைகாரன் இருந்திருப்பான். ஆனால் இயேசு சவுலை தேடி போனார். அப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் வர்றாரு, அவங்க கூட 2 தூதர்களும் வராங்க. ஏன் ஆண்டவர் தனியாக வந்துடக்கூடாது? இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆண்டவரையும் பார்க்குறாரு, இன்னும் 2 பேரையும் பார்க்குறாரு. அப்போ ஆண்டோடைய பிரசன்னத்தில் சொல்லுங்கள், ஆண்டோடைய பிரசன்னத்தில் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. தெய்வ மகிமை இருக்குது. ஆண்டவர் அதோடு நம்ம தேடி வர்றார். ஒரு அலையில சொல்லாமா? 2வது, எவ்வளோதான் தாமதமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம். இப்போது 2 விதமான வல்லமை இருக்குது. 2 kinds of abilities. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் 2 வகையான எபிலிட்டிஸ். ஒன்று கிரியேட்டிவ். ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஐயா கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் பேசுகிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிருஷ்டிக்கப்பட்டவை பழுதடையலாம். பழுது அடையலாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? ரீக்ரியேட். நம்ம புதிய சிருஷ்டி எப்போ ஆரம்பமாகுது? பழையவைகள் ஒழிந்து போன பின்பு. இப்போ சில இழப்புகள் வருது. இழப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையே இல்லை. இப்போ ஐயா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. நியூசிலாண்டில் ஒரு அம்மா இருக்காங்க, ஜீலின்னு, அவங்க ஊழியத்தில் இருக்காங்க. ஒரு நாள் என் வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உனக்கு 2 பிள்ளைங்க வரணும். அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அண்ணன் நான் அதுக்காக வரல, ஊழியம் செய்யணும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், நீங்கள் இம்பார்ட்டேஷன், அதுக்கு நான் வந்தேன். நான் சொன்னேன், இம்பார்ட்டேஷனே வாங்கிக்கோமா, 2 பிள்ளைகள். அப்போ சொன்னாங்க, விளங்காமல் பேசாதீங்க அண்ணன், புரியாமல் பேசாதீங்க, எனக்கு ஃபெலோப்பியன் டியூபே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே, ஃபெலோப்பியன் டியூப் இல்லாதவங்கள என் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, நீங்கள் அனுப்பியிருக்கவே. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. நாங்கள் பேசுகிறோம் ஒரு விசுவாசத்தில். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், சில நான் பேசிட்டு யோசிக்கிறேன். என் மனைவி இருக்கிறான், முதல் முறை அப்படிலாம் பேசும்போது கையை பிடிச்சி இழுத்தா, என்ன சொல்கிறீங்க, அடிக்க வர போகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியாதுங்க. இவன் வீட்டில் போய் சொல்லுவான், இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி என்னென்னமோ சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஷீஸ் அ மெடிக்கல் மிரக்கல். இப்போ இவங்க அப்பா இருக்கிறாங்க, 84 வயது. 2 முறை டாக்டர் சொல்லிட்டாங்க செத்து போகிறாருன்னு. இவங்க அம்மா இருக்கிறாங்க 80 வயசு. அவங்க சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் சனினா கிட்ட கேட்டுக்கிறேன், ஹலோ
டாக்டர் சொன்ன பிறகு இவங்க சொல்லுவாங்க, சனினா என்ன சொல்றாரு கேளுங்க. நியூசிலாந்து நாங்கள் போனோங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க ஃபினிஷ்டுன்னு. இவ்வளோ நானும் போனோம், அழுதுட்டு தான் வந்தா. உள்ளே நுழையும் போது கேட்டேன், ஆண்டவர் என்ன சொன்னார், நாளைக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போவாங்கம்மான்னு. நாளைக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போவாங்க, எல்லாம் சரியாயிரும். இவப்பா இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான். இவங்க அம்மா உடனே எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சு நேராக டாக்டர்கிட்ட போய், டுமாரோ மை ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் ஹோம், கோயிங் ஹோம், கோயிங் ஹோம். யார் யார் சொன்னா மை சன்னின்லா. இப்போ டாக்டர் என்கிட்ட வந்து கேட்டார், நீ டாக்டரான்னு கேட்டார். இல்லையே என்ன பின்ன எதுக்கு உங்கள் மதர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ஒரு ப்ரீச்சர். அவர் சொல்லிட்டார், என் தொழில் எனக்கு செய்ய தெரியும், நீ இல்லை தலையிடாத. நான் இவங்ககிட்ட சொன்னேன், ஏங்க போய் சொன்னீங்கன்னா, அவங்க அம்மா சொல்லிட்டாங்க எல்லா பெட்லேயும், மை ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் டுமாரோ, அடுத்த நாள் டிஸ்சார்ஜுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த வல்லமை வந்து நமக்கு வேணும். அந்த அதிக வாஞ்சையில் போனால் தான் நம்ம வந்து இப்படி கிரியை செய்ய முடியும். இப்போ முந்தி வந்து ஒரு விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கொஞ்சம் நீளமான ஒரு ஜெபம். கடைசியில் உமக்கு சித்தம் இருந்தால், உங்களுக்கு சித்தம் இருந்தால் மாத்திரம், அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளை ஆளை விடு. அவர் மண்டையை போட்டால் யார்கிட்ட சொல்லணும்? இது ஒரு சேஃப் ப்ரேயர் இல்லையா? நான் தான் சொன்னேன், எனக்கு ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் மாத்திரம். எத்தனை பேருக்கு அப்படி ஜெபம் தேவை? அப்புறம் ஆண்டவர் வந்து சொன்னார், இல்லை தம்பி, நான் உனக்கு முன்னாலே சொல்லுவேன். இப்போ குணமாக்கலையும் சொல்லுவார், மறிக்கலையும் சொல்லுவார். எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் முன்னால் சொன்னார், உங்கள் அம்மாவை நான் எடுக்க போகிறேன், உங்கள் அம்மாவை நான் எடுக்க போகிறேன். நான் இவங்க சொன்னேன், உங்கள் மாமியார் போக போகிறாங்க. அப்போ எங்கிட்ட சொன்னார், நீங்கள் போய் ஒரு சாட்சி ஆயிரு. எங்கள் அம்மா போயிட்டாங்க, ஒரு வாரத்தில் போயிட்டாங்க. அப்போது கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் நான் செய்ய போகிற, வாசிங்கக்கா ஆதியாகமம் 18:17 வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை, சொல்லுங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தேங்க்யூ. ஆண்டவரோடு பழக அதிக வாஞ்சையில போக மறைவான காரியங்கள், சொல்லுங்க, மறைவான காரியங்கள். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, செய்ய போகிற அந்த புதிய காரியத்தை. அதனால தான் அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, செய்யணும்னு நினச்சி ஒரு முன்னாலே செஞ்சிருக்கான்ல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வார்த்தையை கொடுத்துருந்தா நான் உடனே பிள்ளைய பெற்றிருப்பேன். இந்த வயசில் வந்து இவ்வளோ ஆன பிறகு, எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த வெதண்டாவாதம் வேணாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சரியா? 4வது வசனத்தில் வாசிங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? இன்னைக்கு அந்த தாமதம் வந்து குறிப்பிட்ட ஒரு வேளை, ஏற்ற வேளையில் அப்படின்னு வேதம் சொல்லுது, அப்பாயிண்டட் டைம்னு சொல்லுது. சில பேர் வந்து அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறோம், செய்வாருன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், ரொம்ப நாள் நான் தாமதம் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீ வந்து தாமதத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கலாம். மேபி யூ கேன் அக்செப்ட் த பவர் ஆஃப் டிலே, ஆனால் நான் வந்து அதை முடித்து போடுறேன். நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. இன்றைக்கி வந்து தாமதன்றது வந்து பெரிய சோர்வை ஏற்படுத்துது. நமக்கு இருக்கிற நல்ல விசுவாசத்தை தாமதம் வந்து என்ன பண்ணிடுது, குலைத்து போயிடுது. நடக்கும்னு நம்பி இருந்தவங்கெல்லாம் அதெல்லாம் நடக்குதுயா, அதெல்லாம் நடக்காது. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, நான் சரியாக ஜெபம் பண்ணல, தன்னையே குற்றப்படுத்தி கொள்கிறாங்க. நான் ஒழுங்காக தசமம் வாங்க கொடுக்கல, நான் அந்த கூட்டத்துக்கு போகல, நான் அதை பண்ணல, இதை பண்ணல. அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், தயவுசெய்து அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. இவர் வந்து என்னுடைய தகப்பன் மாதிரி. அவர் சொன்னால் கேளுங்க ஐயா, கேளுங்க.
அவர் ஏன் சொல்கிறார்? ஏன் சொல்கிறார்? நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் ஏன் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு? தனியாக கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? நான் சொல்கிறேன், 4 பேர் அவரை மாதிரி மாறணும்னு. அவரே இவ்வளோ உயரத்தில் பிறந்தான்னா நம்ம அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எழுதுவோமா? ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஒரு காலம் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு பெரிய பிரேக் த்ரூ இன்னைக்கு இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரி, அப்போ எங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்குது. அதை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதி, அதை பெற்றுக்கொள்ள ஒரு பலன் உனக்கு இல்லைனாலும், அந்த திராணி உனக்கு இல்லைனாலும் நான் செய்வேன் என்று சொல்கிறார். நான் செய்வேன். we have to stretch our hands. அந்த பிரேக் த்ரூ அப்போ நடக்கும். we have to stand together. நம்ம இங்கே நின்று we stretch our hands. அவங்களுக்கு அந்த விடுதலை. ஸோ நீங்கள் பேசுங்க. Praise the Lord. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் சொந்தம். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கு சொந்தம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். அந்த சத்தியத்தை நான் பார்க்கிறேன். I see a vision. நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் கொடிகள்.
ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த செடியோடு இணைந்த கொடிகளாய் உங்களை பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த செடியோடு இணைந்த கொடிகள். செடியின் சாரம் கொடிகளுக்குள் செல்லுகிறது. நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் கொடிகளாகிய உங்களுக்குள் பாய்கிறதை மனக்கண்களினாலே காண்கிறீர்கள். The supernatural power of God is moving. உங்கள் நோய்களுக்கு ஒரு முடிவு. லாசருவை உயிரோடு எழுப்பிய தேவன் இங்கே இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாற்றம் எடுக்குமே என்று சொல்லாதே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவ பிரசன்னம் அலை அலையாய் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சாரம், அவருடைய வல்லமை தாமதத்தை முறித்து போடுகிறது. பேதுருவின் மாமியார் சுகவீனமாயிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து உடனே சுகப்படுத்தினார். உடனே உடனே உடனே. All the delay is broken. There is a breakthrough. ஒரு அணை உடைந்தது போல, ஒரு அணை உடைந்தது போல தேவ வல்லமை. நீங்க இன்னைக்கு நிர்மல் குமார் ஐயாவுக்கு ஜெபம் பண்ணீங்க. சிஸ்டர் சகாயராணி, raise your hand. That sister prayed for you. Sister Sagaya Mary. Yes, praise the Lord. That sister prayed for you. In Jesus name. வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் கிடைக்காத தாமதம், எதிர்பார்த்த பணம் வராத தாமதம், நோய் சுகமாகும் என்று எதிர்பார்த்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு ஊசி போட்டது சுகமாகாத கால தாமதம், எல்லா தாமதங்களையும் ஆண்டவர் உடைத்தருகிறார். உடனே, right now, right now, the touch of God. நினைக்கிறதற்கும் சிந்திக்கிறதற்கும் அதிகமாய் செயல்படும் தேவன், அற்புதங்களை செய்யும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். உங்களை அழைத்து சென்று பரலோகத்தின் மகிமையை காட்ட வந்திருக்கிறார். There is a breakthrough in the delays. Immediately நடக்காத காரியங்கள், எதிர்பார்த்து ஏமாந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஐயா, வல்லமையா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அபிஷேகம் அப்படிலாம் கிடையாது. தாமதங்கள் முறிகிற வேலை. நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், இவர் வந்து சாதனமா அக்கா கை மேலே போடுங்கக்கா, ஆண்டவர் உங்களை தொடுறார். ஆண்டவரே மகளை தொடுங்க, எல்லா பில்லி சூனிய கட்டுகளை உடைங்க கர்த்தாவே, உடைங்க உடைங்க உடைங்க. ஆண்டவரே என்னெல்லாம் செய்கிறாங்களோ கர்த்தாவே, அதெல்லாம் தடைகள் இருக்குது, அது உடைங்க உடைங்க கர்த்தாவே, உடைங்க. தம்பி, ஒரு நிலத்தை ஆண்டவர் ஒன்று தரப்போறார். ஒரு நிலம், ஒரு இடம். நீங்கள் வந்து ஒரு சின்ன கூடார மாதிரி பார்க்குறீங்க, பெரிய இடம், ஒரு பயிற்சி நிலையம். பயிற்சி நிலையம் நிறைய மிஷினரி நீங்கள் அனுப்புவீங்க. பெங்களூரில் ஒரு சபை ஆண்டவர் பண்ணுறார். அந்த தம்பி என்னை பார்க்க சொல்லுங்க. தம்பி, அவர் சொல்லுங்க சார், அவர் ask him to see me. Put your hands up, man. ரெண்டு கரங்க மேலே தூக்குங்க. பல தேசங்களுக்கு நீங்கள் போவீங்க, பல தேசங்கள். ஆண்டவரே மகனுடைய சோர்வை எடுத்து போடுங்க. ஆண்டவரே சோர்வை எடுத்து போடுங்க, சோர்வை எடுத்து போடுங்க. மார்க், you will have businesses, you will have businesses. Don't be discouraged. You always say, my wife knows how to pray. God is going to honor you. God is going to honor you. தம்பி, இந்த ஜீன்ஸ் ஷர்ட் கை மேலே போடுங்க. தம்பி, ஒரு வியாபாரத்தை ஆண்டவர் தர்றாரு, கல்ஃப் உங்களுக்கு தர்றாரு. தொடுங்க ஆண்டவரே, தம்பியை தொடுங்க, தம்பியை தொடுங்க ஆண்டவரே, வல்லமையா தொடுங்க. தங்கச்சி, கேமரா பக்கத்தில் நிற்கிறீங்க, கையை தூக்குமா. திருமண வாழ்க்கை, கண்ணீர், ஆண்டவர் தொடுறாரு. கொஞ்சம் பண தேவை இருக்குது, ஒரே மாதத்தில் ஆண்டவர் திருப்பி தரப்போறார். யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க. எஸ்தர் அக்கா, சகாய மேரி, கை மேலே போடுங்கக்கா. அமெரிக்கா நீங்கள் வருவீங்க, மிடில் ஈஸ்டில் உங்களை கூட போகிறாங்க. விமென்ஸ் கான்ஃபரன்சஸ் நடத்த போகிறீங்க, புஸ்தகங்கள் எழுத போகிறீங்க. அக்காவை தொடுங்க ஆண்டவரே, இரட்டிப்பான வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். தம்பி, கை மேலே போடுங்க. தம்பி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் எல்லாம் விட்டு இப்போ வந்தீங்க.
நீங்கள் பிஸ்னஸ் தேடி ஓடல, இனிமேல் பிஸ்னஸ் உங்களை தேடி வரும். கொஞ்ச நாளில் ஏசியாவில் பல தேசங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பாஸ்டராக மாற போகிறீங்க. ஒரு சபையை உங்களுக்கு தரப்போகிறோம். தொடுங்காண்டவரே, தம்பியை தொடுங்க. டச் him Lord, touch him, touch him, touch him. தங்கச்சி, put your hands up. நீ ஆண்டவரே, ரெட்டிப்பான வல்லமை. ஆண்டவர் என் கூட பேச மாட்டாருன்னு சொல்ற, நீ முடிப்ப. கொஞ்ச நாள் வேலை செய்வ, அதுக்கப்புறம் பிள்ளைகள் மத்தியில் வேலை செய்வ. ஒரு கிரியேட்டிவ் பிஸ்னஸ் ஆண்டவர் தராரு. உன் பெற்றோருடைய நிலைமையை நீ பார்க்காத. நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த தேவ பிரசன்னம் அந்த பாட பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவரின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஜெர்மன், கை தூக்கு தம்பி. Both your hands. தேசங்கள், தேசங்கள், தேசங்கள். ஆண்டவர் இன்னும் 2 தேசத்தை திறந்திருக்கிறாரு. வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஐயா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். சில நேரம் வந்து ஆராதிக்கணும், பாட்டு பாடணும், நீளமான ஜெபங்கள் செய்யணும், அபிஷேகம் ஆவியில் நடந்து அந்நிய பாஷெல்லாம் பேசணும். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபெட்டிக் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. என்னது? ப்ரொஃபெட்டிக் ஆக்ட். ப்ரொஃபெட்டிக் ஆக்ட் அது தமிழ் என்னது? தீர்க்க தரிசன கிரியை இல்லையா? அந்த தீர்க்க தரிசன கிரியையில் என்ன ஆயிடுது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. இப்போ என்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் வந்து நான் கூட பேசிட்டேன், நீ கேட்டுட்ட. ஆனால் இப்போ வந்து நான் கூட சொல்லுவேன், அப்புறம் நீ சொல்லு. நான் சொல்லுவேன், அப்புறம் நீ சொல்லு. இன்னைக்கு காலையில் அவர் என்ன சொன்னார்? தாமதங்களை முறிக்க போகிறேன். என்ன சொன்னார்? நான் சொன்னேன், நீ சொல்லிடு. இனிமேல் நான் செய்வேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன். இப்போ எலியா ஒன்று சொல்லிட்டான். அப்போ யோசுவா சொல்லிட்டார், சூரியனே அங்கே நில்லு, சந்திரனே அங்கே நில்லு. டெய்லி சொல்ல மாட்டார். ப்ரொஃபெட்டிக் ஆக்ட் வந்து டெய்லி கிடையாது. சில பேர் கேட்குறாங்க, அன்னைக்கு சொன்னீங்களே பிரதர், இன்னைக்கு செய்யுங்க. முடியாது. அல்லதான் நிறைய பேர் தப்பு செய்ய. இப்போ செய்ய முடியுமா? கிடையாது. அந்த நேரத்தில் அந்த வெளிப்பாடு, இட்ஸ் அ மோமெண்ட். யூ ஹாவ் டு கேப்சர் தட் மோமெண்ட். எனக்கு ஆண்டவர் காலை சொன்னார், ஐயா ரெடியா? உங்களுக்கு தாமதம் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய கரங்களை உங்களுடைய இருதயத்தில் வச்சுக்கோங்க. செஸ்ட், உங்களுடைய செஸ்ட். ஓகே, ரைட். ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே, we release, we impart, we release, we impart a breakthrough, a breakthrough, a breakthrough. ஐயா, பின் வாசல்ல அந்த வழியிலேருந்து ஒரு வல்லமையான கிரியை நடப்பிட்டு வருது ஐயா. பின்னால் இருக்கிறவங்க பின்னாலேருந்து வருது ஐயா. ஒரு அலை வருது, பின்னாலேருந்து ஒரு அலை வருது, பின்னாலேருந்து ஒரு அலை வருது. ஒவ்வொருத்தையும் தொடுது, ஒவ்வொருத்தரையும் பின்னாலேருந்து ஒரு அலை வருது. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. ஒரு அக்கினி வருது, பின்னாலேருந்து வருது, பின்னாலேருந்து வருது. ஒவ்வொரு வாசலிருந்து ஒரு அக்கினி வருது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்,
பெற்றுக்கொள்ளுங்க. on my left hand side, on my left hand side, on my left hand side. ஒரு அலை வருதையா, ஒரு mighty wave of God, ஒரு mighty wave of God, ஒரு mighty wave of God. Financial miracles, financial miracles, financial miracles. Diabetes, heart problems, diabetes, heart problems. அன்றுவரை விக்கிரக ஆராதனை வந்த காரியங்கள் உடைக்கிறேன் கர்த்தாவே, உடைக்கிறேன். every barrenness, வியாபாரத்தில் உள்ள கர்த்தாவே barrenness, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள barrenness, சமூக வாழ்க்கையில் உள்ள barrenness உடைக்கிறேன் கர்த்தாவே, உடைக்கிறேன். திருப்பி ஐயா சைடுல உள்ள வாசல்கள், ஐயா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு அந்த வாசல் இருந்து ஒரு அக்கினி உள்ள வருது, அது வருது ஐயா. It's coming in on my right hand side, on my right hand side, on my right hand side, on my right hand side. leftல வருதுயா, leftல. It's coming in. பெற்றுக்கொள்ளுங்க ஐயா, பெற்றுக்கொள்ளுங்க ஐயா, பெற்றுக்கொள்ள வேண்டிய வேளை. It's happening now. It's happening now. It's happening. Praise the Lord, praise the Lord. God is making உன் செத்து போன நம்பிக்கைகள் உயிரோடு எழுகின்றன. நம்பிக்கையே உயிரோடு எழுந்து வா. இழந்து போன நம்பிக்கைகள், நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. கை வைங்க. Everybody in your chest. Everybody in your chest. ஆண்டவரே, சோர்வின் ஆவிய உடைக்கிறேன் கர்த்தாவே. சோர்வின் ஆவி, யாருக்குமே அவிசுவாசம் இல்லை, எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஆனா அந்த சோர்வின் ஆவி, the power of discouragement, அதை உடைக்கிறேன் கர்த்தாவே, அதை உடைக்கிறேன். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகள் திறக்கட்டும் கர்த்தாவே, திறக்கட்டும் ஆண்டவரே. அந்த மடை திறந்த மாதிரி கர்த்தாவே, அந்த டேம் திறந்த மாதிரி கர்த்தாவே, அந்த அணைக்கட்டு திறந்த மாதிரி கர்த்தாவே, ஆண்டவரே திறக்கட்டும். Let the floodgates open. Let the floodgates open. Let the floodgates open, Lord. Let the floodgates open. Let the floodgates open. நான் திருப்ப வருவேன். I will return. I will return. I will return. நான் சொன்னது அப்படியே செய்வேன். ஐயா, ஆபிரகாம் சாராள் ரெண்டு பேரும் எதெல்லாம் செத்து போச்சு, எதுலெல்லாம் ஜீவன் நம்ம வர முடியாதுன்னு அதை தான் அவங்க கணக்கு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆண்டவர் அதை மாற்றினார். இன்னைக்கு நம்புவோம் ஐயா, இன்னைக்கு நம்புவோம். நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். சில பேர் வியாதியஸ்தர் வந்திருக்கீங்க, அவனுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 12:30 ஓகே முடிக்கணும்னு சொன்னாங்க. 12:45 வரைக்கும் நான் விரும்புகிறேன். தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க. 12:45 நான் போக விரும்புகிறேன். இன்னைக்கு திருப்பி 2 கூட்டங்கள் எனக்கு வைத்திருக்கிறாங்க. பட் நீங்கள் நம்புங்கய்யா, உங்களுடைய நம்பிக்கை. அந்த அம்மா சிரித்த பின்பும் பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் அதை பெருசாக மிகைப்படுத்தவே இல்லை. என் ஆண்டவர் தெரியும் எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ நிந்தியை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பேர் அவங்க பார்த்து சிரிச்சிருப்பாங்க, எவ்வளோ பேர் நகைச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை நான் பார்த்தேன், உன்னை பார்த்து எல்லாரும் நகைச்சாங்க, நான் பார்த்தேன். அதை மாற்றுவேன். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் ஒரு விசை வாங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டுக்கு வாங்க, பரலோகத்தை விட்டு வாங்க கர்த்தாவே, எங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்களை பார்க்கணும். உங்கள் கூட வர தூதர்களை நாங்கள் பார்க்கணும் கர்த்தாவே, பார்க்கணும். நாங்கள் பார்க்கணும் கர்த்தாவே, உங்களுக்கு பணிவிட செய்யணும். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். காரியங்கள் நடக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தாவே, செத்துப்போன கிரியைகளை நான் உயிர்ப்பிக்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கட்டும்.
தாமதங்கள் 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 ஆரம்பங்களாக மாறட்டும். தாமதங்கள் ஆரம்பங்களாக மாறட்டும். நன்றி கர்த்தாவே. ஆமென். ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீர்களை கடந்தாலும், சோதனையோ உன்னுடைய வாழ்விலே பெருகி வந்தாலும், அவற்றிலிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று காலை வேளை நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய உயர்த்தி நாம் பாடி அவரிடத்திலிருந்து அந்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகளை தீர்த்திட அவர் வந்திடுவார். அவரை வாரும் என்று இந்த காலையிலே நாம் அழைப்போம். வானத்திலே நம்மை சேர்க்கத்தக்கதாய், அவருடைய உன்னத அனுபவங்களிலே நம்மை பங்குடவர்களாய் மாற்றத்தக்கதாய் அவரை உயர்த்தி இந்த காலையிலே உம்முடைய தரிசனங்களுக்குள்ள எங்களை அழைத்து செல்லும் ராஜா. உம்முடைய அனுபவத்தை, உன்னத அனுபவத்திற்குள்ள எங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்டு சுதந்திரித்துக் கொள்வோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து நடத்தினவர், ஒரு சேதமும் அணுகாமல் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன். அவர் உன்னதமானவர், அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை உயர்த்தி நாம் பாடி உம்முடைய கிருபைகளினால் எங்களை நிரப்பும் ஐயா, உடைய உன்னத அனுபவத்தினால் எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டு அவரை புகழ்ந்து பாடு. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்து உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் என்னை காத்தாரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததன் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அநாதி தேவனே அவருடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாயமா இருக்கிறது. காருண்யத்தால் நம்மை இழுத்து கொண்ட தேவன், அவரை உயர்த்தி பாடுவோம். தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், வருகை பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் கரங்களை வைத்து என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், வருகை பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் வருகை பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அனைவரும் எழுந்து நின்று வறண்ட வாழ்க்கை செழிக்கச் செய்கிற தேவன், நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலைமேல் உண்டு பண்ணுகிற தேவனை உயர்த்தி இந்த கால வேளை, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்குரைத்த தேவன், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் வாழ்த்தி கனம் செலுத்துகிறோம் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளாய். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளாய். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் வருகை பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் இன்றைக்கு என்னோடு கூட நடை போடுகிற தேவன், என்னை காண்கிற தேவன், அவர் நம்மை காப்பவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்மை நடத்தி வந்த தேவன், அவர் நம்மை இன்றைக்கும் அவருடைய கண் விழிகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி சொல்ல போறோம், என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, உமக்கு நன்றி. கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, கொடுத்த வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலத்திலும் காத்து கொள்வீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. Hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை காண்பவரே. தள்ளாடி நடந்த எங்களை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. குருங்களை போல் வாழ்ந்து வந்தேனே,
எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. சொல்லுமா, தள்ளாடி நடந்த எங்களை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. ஹalleluya 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 ஹalleluya. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காட்டுவரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாங்கும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. ஹalleluya 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 ஹalleluya. புதிய கிருபைகளை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது, ஆனால் முடிவை உங்களுக்கு சம்பூர்ணமாய் மாற்றி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த புதிய கிருபைகளினால் நம்மை நிறுத்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதித்து புதிய நாளுக்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபைகளால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி இதனால எங்களோடு உற்சாகமாய் சேர்ந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலும் முடித்து சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடித்து சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்ன தேவன் அவர் போதுமானவர். பதிலாக நமக்கு ஆனந்த களிப்பை தருகிற தேவன் அவர் உண்மை. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை நீராக்கிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை நீராக்கிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. அவளுக்கு ஓரவர் பண்டை சேர்த்தே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. அவளுக்கு ஓரவர் பண்டை சேர்த்தே. சிலுவை நாது இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டான். தன் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டான். தன் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் ஆழ்கள் சென்றார். காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் ஆழ்கள் சென்றார். காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாது இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாது இயேசுவின். நன்றி ராஜா, அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளையில் தீர்க்க தரிசன கிரியைகளை எங்கள் மத்தியில் நீர் கடந்து வரும்படியாக செய்தபடி நாள்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கவனமாக கர்த்தர் அதை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வேலையில் செவிக்கு ஒவ்வொருவருக்கும் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுபடியாக நான் திரும்ப வருவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் திரும்ப வந்து இந்த காரியத்தை நீர் ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த வேலையில் செபிக்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த வேலையில் நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபை மாத்திரம் போதுமானதாக இருந்து உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வேலையில் செபிக்கிறேன். அன்பின் தேவன், நீர் மகிமைப்பட்டதற்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த இடத்துல உலாவி வந்ததற்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமா